இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அப்புறம் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களோட கொஷின்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோட நேம் வந்து ஸ்வேதா. அப்புறம் உங்கள் ஏஜ் என்னன்னு கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோடய ஏஜ் வந்து 19, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். மேரேஜ் ஆயிடுச்சான்னு கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேரேஜ் எல்லாம் இன்னும் ஆகலை. நான் சின்ன பொண்ணு தான். உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பயந்துட்டே தான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்மளுக்கு வியூவர்ஸ் வருமா, சப்ஸ்கிரைபர்ஸ் வருமானலாம் நிறையா யோசிச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு வீடியோ போட்டாவே வெறும் 4 வியூவர்ஸ் 5 வியூவர்ஸ் தான் போகும். இப்போ 5K 15K 500Kலாம் போகுது. எல்லாமே உங்களால் தான். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுற நிறைய பேர் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சாங் செலெக்ஷன் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லுவீங்க. நிஜமாவே ஒரு வீடியோ எடிட் பண்ணி சீக்கிரம் எடிட்டிங் கூட சீக்கிரமாக பண்ணிடலாம். அந்த சாங் செலெக்ஷனுக்கு தான் அவ்வளோ நேரம் ஆகும். தேடி ரொம்ப நேரம். இப்போ வீடியோ எடிட்டிங்னா ஒரு 1/2 ஹவரில் பண்ணிவிடுவேன். அந்த சாங் செலெக்ஷனுக்கு 1 ஹவர் ஆகும். எப்படியாச்சும் தேடி நல்ல சாங்கை எடுத்து வைப்பேன். ரிப்பீட்டடாக வந்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் எதுலேருந்து எடுக்கிறீங்க, உங்களுக்கு காப்பிரைட் எதுவும் வரலையான்னு கேட்டிருந்தீங்க. சாங்ஸ் வந்து நான் யூடியூப்லேருந்தே தான் எடுக்கிறேன். இப்போ யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடுவோம். அங்கே மேலே வந்து சாங் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணி அதில் இருக்கிற சாங்ஸ் வச்சோம்னா காப்பிரைட் வராது. இப்போ நம்ம தனியாக எடுத்து அதை வந்து எடிட் பண்ணும்போது அதை வச்சு சேவ் பண்ணி அப்லோட் பண்ணோன்னா அது கண்டிப்பாக காப்பிரைட் வரும். யூடியூப் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து ஸ்வேதா விளாக்ஸ்ன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன். வாய்ஸ் கொடுத்து தான் போட்டுருந்தேன். அப்போ சாங்கெல்லாம் எதுவும் வைக்கல, வாய்ஸ் தான் எல்லா வீடியோவுக்குமே. பட் என்ன ரீசன்னு தெரியல, அது கொஞ்ச நாள்லேயே ரிமூவ் ஆகிடுச்சு அந்த சேனலு. அப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் கர்மணி வீடியோன்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். குக்கிங் எப்போ கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா லீவில் தான். அப்போ வந்து 9th முடிக்க போகிறேன். அப்போ கொரோனா வந்துடுச்சு. அப்போ வந்து குக்கிங் மேலே அதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த லீவ் விட்டதுக்கப்புறம் வீட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ ஃபோனுமே இல்லை. சரி ஏதாச்சும் குக்கிங் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அம்மா கிட்ட கேட்டு பாட்டி கிட்ட கேட்டுலாம் குக்கிங் கற்றுக்கிட்டேன். அது கரெக்டாக 12th முடிக்கும் போது எல்லாமே கற்றுக்கிட்ட ஓரளவுக்கு. வீட்டில் 2 கிச்சன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கீழே ஒரு கிச்சன் இருக்குது, மேலே டெரஸில். அது கிச்சன்னு சொல்ல முடியாது, ரூமில் ஒரு ஓரமாக வந்து அடுப்பு வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டுமேனு மண்சட்டி, செராமிக் பாட்டில்ஸ், அப்புறம் அந்த பழைய வீட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருப்போம். 3 டேஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ஷார்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, வீடு மாற்றிட்டீங்களா, யார் வீடு இது அப்படின்ட்டுலாம் கேட்டிருந்தீங்க. அது வந்து எங்கள் சித்தி வீடு. எங்கள் வீடு வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நான் சித்தி வீடு போயிட்டு அங்கே வீடியோ எடுத்து போட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ எப்போவுமே இப்போது எங்கள் வீட்டிலேருந்து தான் வீடியோ போஸ்ட் ஆகும். மோஸ்ட்லி எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கொஷின்ஸ் ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தது என்னன்னா, உங்கள் அம்மா சமைக்க மாட்டாங்களா, நீங்களே சமைப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அம்மா செய்வாங்க. நான் நைட் வீடியோ எடுக்கிறதுனால நான் தான் செய்வேன். எங்கள் அம்மா செய்வாங்க. வீட்டு வேலைலாம் அவங்க தான் செய்வாங்க. நான் வீடியோ எடுக்கிற அப்போ செய்வேன். அப்புறம் லீவாக இருந்துச்சுன்னா செய்வேன். காலேஜ் போகிறதுனால அவ்வளோ செய்ய முடியாது. அப்புறம் ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் காலேஜ் போகிறதுனால ரிப்ளை பண்ண முடியதில்லை. வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவேன். திருப்பி வீடியோ எடுக்குவேன், அப்லோட் பண்ணுவேன். நான் டைம் இருக்கும்போது லீவில் அப்படி தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, எடிட்டிங் ப்ராசஸ், அதை அப்லோட் பண்ணுறது எல்லாம் கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் வந்து ட்ரைபாடில் தான் எடுத்துன்னு இருக்கிறேன். இப்போ என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அம்மா எல்லாம் வேலை செய்கிறாங்க, தங்கச்சி ஸ்கூல் போகிறான். அதனால் நான் ட்ரைபாடில் வச்சு தான் எனக்கு வீடியோ எடுப்பேன். என்னால் எப்போ முடியுமோ கண்டிப்பாக அதெல்லாம் நான் இன்னொரு விளாகில். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த லவ் அண்ட் சப்போர்ட் தொடரும்னு நான் நம்புகிறேன்.
எப்போவுமே கொடுங்க. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இதுக்கு மேலே வரும். லாங் வீடியோவும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இதுக்கு மேலே. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கலைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.